சிஎஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் நேற்று நள்ளிரவு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களால் தமது வலைகள் அறுக்கப்பட்டதாக பருத்தித்துறை மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்களின் இழுவை மடிப்படகுகள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் யாழ் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மைலில் இருந்து 15 மைல் காண இருக்கிறான். நேற்று போனாங்கள் பின்னிடம் பலப்படுத்திட்டு இரவு 10 மணிக்கு 9 வேலையில் 2 வேலை தான் மிச்சம். இந்த துண்டு தான் மிச்சம். இந்த பாருங்க, இங்கே இருந்து அடிச்சு இழுத்து கொண்டு போவான் 2-3 மைல். ராத்திரி தனி போட்டால் இருந்த நாங்கள் ஒரு 100 ரோலர் வரும். பகலில் இல்லை, இரவில் ஒரு 9 மணிக்கு பிறகு அப்படியே லைட்டை போட்டுக்கொண்டு வராங்க. வந்து சுத்த வர நிற்க தனியாக நிற்க பயம். அவங்களோட கதைக்கு இல்லாதங்கிற கடையில் நாங்கள் விலையை இழுத்துட்டு விடுறோம், அவன் ரோலர் அடிக்கிறது. 9 வேலையில் 2 வேலை நடக்கும். அது அந்த நஷ்டம் வேறு தொழில் செய்து கொடுறோம். இந்த தொழிலை நம்பி இருக்க வேண்டும். இதை நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் நாங்கள் தொழில் செய்யலாம். இல்லாட்டி நாங்களும் விட்டுட்டு பேசாமல் இருக்க வேண்டியா. இந்திய நிலவப்பட போரே கரையை அடிக்கிறாங்க. இப்போ தொழிலங்களுக்கு திருக்க வேலைகள் கடலுக்கு விட்டுட்டு வரையில கிடக்கு. அதுக்கு இப்போ கடத்தொழில் அமைச்சர் தான் உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து எங்களோட தொழிலை நாங்கள் வடிவா ஒழுங்காக செய்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி அவர் தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 25 படகுகளுடன் 185 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முதல் நாள் விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் இவ்வாறான கெடுபிடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வலைகளை அறுத்தறிந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பிரதேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கின்ற மார்க்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எங்களுடைய கடற்படையினரிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம், முன்னரை விட குறைந்திருக்கின்றது, தனிந்திருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இன்னமும் கூட ஒரு சில படகுகள் எங்களுடைய எல்லையை தாண்டி வந்து எங்களுடைய கடல் வளங்களை கொள்ளையடிப்பது கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் தடுத்து நிறுத்துவதற்கான எங்களுடைய செயற்பாட்டு வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.